அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மொழிபெயர்ப்பு கல்வி அதோடைய பார்ட் 2 வீடியோ தான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இன்னைக்கான கிளாஸ்ல பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி பார்ட் 1 வீடியோல என்ன பார்த்திருந்தோம் அப்படின்னா, மொழிபெயர்ப்புகளுடைய பார்ட் 1 அப்படின்றது பார்த்திருந்தோம். இன்னைக்கு பார்ட் 2 அப்படின்றது பார்க்கலாம். போறதுக்கு முன்னாடி இதான் நம்ம சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா, வெல்கம் டு வேதாந்து சேனல். யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாராச்சும் லைக் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா எவ்ரிஒன் ஸ்மாஷ் லைக் பட்டன், சரியா? லைக் அடிச்சு உடச்சிருங்க. இது ஆக்சுவலாக வந்து ஒரு ரெக்கார்டிங் வீடியோ, லைவ் கிடையாது. நான் அந்த டைமில் வேறு எதுவும் கிளாஸில் இல்லை, ஃப்ரீயாக இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களுடைய வீடியோஸ்க்கு நீங்கள் கேட்குற கொஷின்ஸ்க்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பதில் சொல்கிறேன். மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ரெக்கார்டிங் வீடியோ, சரிங்களா? சரி, ஓகே. இன்னைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஆஃப்லைன் சென்டரை பற்றி நான் ஒரு 2 நிமிஷம் பேசிடுறேன். நம்மளுடைய ஆஃப்லைன் சென்டர் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இடத்துல அவைலபிளாக இருக்குது. அண்ணாநகர், வேளச்சேரி, தாம்பரம், ஆவடி, போரூர், மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், பெரம்பூர், பெருங்குளத்தூர், இந்த இடத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆஃப்லைன் சென்டர் அப்படின்றது இருக்கு. இந்த இடத்துல என்ன சார் பண்றாங்க அப்படின்னா, ஜேஇக்கும் நீட்டுக்கும் ஃபவுண்டேஷன் அப்படின்றது போய்கிட்டு இருக்கு. ஃபவுண்டேஷன் கிளாஸஸ் இருப்பாங்க, அதுக்கப்புறம் அட்மிஷன் அப்படின்றது போய்கிட்டு இருக்கு. நான் ஏன் சார் வேதாந்துல படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு பர்சனல் அட்டென்ஷன் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுக்கடுத்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஷின்ஸ்லாம் ஆர்என்டி பண்ணி கொஷின்ஸ் எடுப்பாங்க. அதுக்கடுத்து பேரண்ட் ஆப்பு, டவுட் ஆப்பு, ஸ்மார்ட் லிக்கர்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கடுத்து 100% கேரண்டீடு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மற்ற கோச்சிங் சென்டர்ல பெருசாக கிடைக்காது. நம்மளுடைய வேதாந்துல இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் டீச்சர்ஸ், 3-வே டவுட் சப்போர்ட், அகாடமிக் மென்டார்ஸ், ஹைடெக்கான கிளாஸஸ், ஸ்மார்ட் லிக்கர்ஸ், இது எல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுப்பாங்க. அதுக்கடுத்து இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் டீச்சர்ஸ், அகாடமிக் மென்டார்ஸ், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டவுட் சப்போர்ட், சரியா? உனக்கு டவுட் வருது அப்படின்னா கிளாஸ்ல டவுட் இருந்துச்சு அப்படின்னா கிளாஸ்ல உங்களுக்கு டவுட் சால்வ் பண்ணுவாங்க. இல்லை டீச்சர் ஸ்டாஃப் ரூமில் உட்காந்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் போய் டவுட் கேட்குறீங்கன்னா டவுட் உங்களுக்கு சால்வ் பண்ணுவாங்க. இல்லை நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு ஏதாச்சும் டவுட் வருதுன்னா கூட டவுட் ஆப் இருக்குது, சரிங்களா? அதில் கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய டவுட்டை கிளாரிஃபை செய்யப்படும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மார்ட் கிளிக்கர்ஸ், இந்த மாதிரி சின்னதாக ஒரு ரிமோட் இருக்கும். இங்கே வீக்கூஸ் அட்டன் பண்ணுறீங்களே அதே மாதிரி ஆஃப்லைன் செட்லேயே வீக்கூஸ் அட்டன் பண்ணுவீங்க. அதில் எடுக்கக்கூடிய ஸ்கோர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பேரண்ட் ஆப்பில் பேரண்ட்ஸுக்கு போகும், சரிங்களா? ஓகே. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வேதாந்தில் ஜேஇக்கும் நீட்டுக்கும் கிளாஸஸ் அப்படின்றது போய்கிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் 10th படிக்கலாம். உங்களுடைய அக்கா அண்ணன் யாராச்சும் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ஜேஇ நீட் படிக்கணும்னு நினைச்சாங்க அப்படின்னா நீங்கள் நம்மளுடைய வேதாந்துவை சஜஸ்ட் பண்ணலாம் அவங்களுக்கு, சரிங்களா? ஓகே. அதுக்கடுத்து சார் நான் ஜாயின் பண்ணுறேன், எனக்கு கொஞ்சம் ஃபீஸ் மட்டும் கொஞ்சம் கம்மியாகணும், அதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி இருக்கா அப்படின்னா ஐவிசாட்னு ஒரு ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் இருக்குது, சரிங்களா? பேர் என்ன அப்படின்னா இன்ஸ்டன்ட் வேதாந்து ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்காலர்ஷிப் டெஸ்ட். இது எழுதுறது மூலயமா அது எவ்வளோ ஸ்கோர் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் அப்படின்றது வழங்கப்படும். அப் டு 90% வரையும் ஸ்காலர்ஷிப் அப்படின்றது கிடைக்கும், சரிங்களா? ஓகே. அடுத்து நம்மளுடைய சொன்னதான் நம்மளுடைய சென்டர்ஸ் அப்படின்றது கொடுத்துருக்கோம். அதோடைய ஃபோன் நம்பர்ஸ் கீழே கொடுத்துருக்கோம். நீங்கள் ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா கால் பண்ணி கேட்கலாம். அதுக்கடுத்து நீங்கள் நேரில் விசிட் பண்ணுறதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை ரெஜிஸ்டர் பண்ணீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய நேராக இருக்கக்கூடிய சென்டரை நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நேரில் போய் விசிட் பண்ண முடியும். விசிட் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம், சரிங்களா? சரி, ஓகே. இதுதான் உங்கள்ட்ட நான் இன்னைக்கு ஷேர் பண்ணணும்னு நினைச்சது. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மொழிபெயர்ப்பு கல்வியுடைய பார்ட் 2 அப்படின்றது பார்க்க போறோம். பார்ட் 1 எப்போ சார் நடத்துவீங்க அப்படின்னா ஆல்ரெடி நடத்தியாச்சு. இப்போ நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா பார்ட் 2 அப்படின்றதான் பார்க்க போறோம், சரிங்களா? சரி, ஓகே. இதெல்லாம் நேற்று நடத்தியிருந்தேன். யாராச்சும் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா அந்த ஒரு வீடியோ எடுத்து பாருங்க. பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு எளிமையா புரியும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்ட் 2 அப்படின்றது பார்க்கலாம், சரிங்களா? சரி, ஓகே. மொழிபெயர்ப்பு செம்மை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாபிக் தான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இன்னைக்கான கிளாஸ்ல பார்க்க போறோம். மொழிபெயர்ப்பு எப்படி செம்மைப்படுத்தப்பட வேண்டும், மொழிபெயர்ப்பு அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியத்துவமா இருக்கக்கூடிய ஒன்று, மொழிபெயர்ப்பு ஏன் தேவை, இது எல்லாத்தையும் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த இடத்துல மொழிபெயர்ப்பு செம்மை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாபிக்ல இந்த இடத்துல பார்க்க போறோம், சரிங்களா? சரி, எல்லாரும் கவனிங்க. கேமல் என்பதற்கு வடம், கயிறு, ஒட்டகம் என இரு பொருள் உண்டு. கேமல் அப்படின்னா நமக்கு யூஸ்வலாவே தெரியும். கேமல் அப்படின்னா என்ன, ஒட்டகத்தை தான் சொல்லுவோம் கேமல். அதுக்கடுத்து கயிறு, ஓகேவா? வடம் அப்படின்னா கயிறு. இது ரெண்டுத்துக்குமே என்ன பேர் அப்படின்னா கேமல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நம்மளுடைய தமிழ்ல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வார்த்தைக்கு நிறைய மீனிங் இருக்குல்ல, அது மாதிரி இங்கிலீஷ்ல பாத்தீங்க அப்படின்னா கேமல் அப்படின்றதுக்கு 2 மீனிங் இருக்குது. அது ஒண்ணு வடம் கயிறு அப்படின்றதும், இன்னொன்னு ஒட்டகம் அப்படின்ற மாதிரி 2 பொருள் தரக்கூடியதா இருக்கு. ஊசிக்காதில் வடம் நுழையாது என்னும் வேற்றுமொழி தொடரை ஊசிக்காதில் ஒட்டகம் நுழையாது என்று மொழிபெயர்த்து பயன்படுத்துகிறோம். அதாவது ஊசி காதில் அப்படின்னா ஒரு ஊசி இருக்குடா, ஒரு ஊசியுடைய நுனையில பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஓட்டை இருக்கும். அதுல என்ன பண்ணுவோம், நூலை கோத்து அதுக்கப்புறம் தப்போம், கரெக்டா? இந்த பாயிண்ட்ல புரியுதா? அதை எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணும்போது தப்பா எப்படி டிரான்ஸ்லேட் பண்றாங்க அப்படின்னா ஊசி காதுல ஒட்டகம் நுழையாது. ஊசி காது அப்படின்னா அது இருக்கக்கூடிய ஊசி, அதோடைய காது சின்னதா இருக்கும், அதோடைய ஓட்டை. அதுல என்ன பண்ணுவோம், நூல் கோத்து நம்ம வந்து ட்ரெஸ் எல்லாம் தப்போம். ஊசி காதுல கயிறு நுழையாது அப்படின்றதான் மீனிங். கயிறு நுழையுமா, நூலு தான் நுழையும். ஊசி காது அப்படின்னா அந்த ஊசியில பாத்தீங்கன்னா நூல் வேணா என்ன பண்ணுவோம், நூலுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா வாயில போட்டு என்ன பண்ணுவோம், அதை போட்டு சப்பி இழுத்து அதை என்ன பண்ணுவோம் அந்த நூல்ல கோத்து அந்த இருக்கக்கூடிய ஊசியில கோத்து ட்ரெஸ் எல்லாம் தப்போம். யாரெல்லாம் தச்சிருக்கீங்க,
யாருக்கெல்லாம் தெரியும் அது? அந்த மாதிரி தப்போம். அதை ஊசி காதுல கயிறு நுழையுமா? கயிறு உள்ள போகுமா? ஃபர்ஸ்ட் கயிறு நல்லா பெருசா இருக்கும், அப்போ அதுவே தப்பு. ஊசி காதில் கயிறு நுழையாது அப்படின்றதா மீனிங். ஊசி காதில் வடம் நுழையாது அப்படின்றதா மீனிங். அதை டிரான்ஸ்லேட் பண்ணும்போது என்ன பண்றாங்க அப்படின்னா ஊசி காதுல ஒட்டகம் நுழையாது அப்படின்னு என்ன பண்றாங்க, டிரான்ஸ்லேட் பண்ணி பயன்படுத்துறாங்க. இதுதான் டிரான்ஸ்லேட் இருக்கக்கூடிய பிரச்சனை. அதே மாதிரி டேட்ஸ் அப்படின்னு நீங்க போட்டீங்கன்னா நாட்கள் அப்படின்னு நமக்கு வரணும். டேட்னு போட்டீங்க அப்படின்னா இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேட்ல போயிட்டு நீங்க டேட் அப்படின்னு போட்டீங்க அப்படின்னா என்ன வரணும், கிழமை நாட்கள் அப்படின்னு வரணும். அதை விட்டு என்ன தெரியுமா வரும், பேரிச்சைகள்னு வரும். நான் அது மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன். எதுக்கோ ஒரு வாட்டி டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்கும்போது பேராகிராஃபை டிரான்ஸ்லேட் பண்ணும்போது டேட்ஸ் அப்படின்னு ஏதோ ஒரு வார்த்தை வந்துருச்சு. பேரிச்சைகளை நீங்கள் விரும்புகிறீர்கள், பேரிச்சைகளை இந்த நாட்களில் வாங்குவீர்கள் அப்படின்னு போட்டிருக்கு. என்னடா அது நாட்கள் என்னடா வரணும் அப்படின்னு மீனிங் தெரியும். சரியா? அப்ப இங்கிலீஷ் டு தமிழ்ல ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜ்ல டிரான்ஸ்லேட் பண்றோம் அப்படின்னா இந்த மாதிரி டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக் அப்படின்றது நடக்கும். இப்போ மொழிபெயர்ப்பு சமை அப்படின்றது இதுதான் மொழிபெயர்ப்பு சமயப்படுத்தணும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய டிரான்ஸ்லேட் மிஸ்டேக் எல்லாம் என்ன பிடிச்சி அதை நம்ம சரிப்படுத்தணும். அப்போ கேமல் அப்படின்றதுக்கு என்ன, வடம், அப்புறம் ஒட்டகம். வடம்னா கயிறுன்னு அர்த்தம். சரிங்களா? அதுதான் இங்க மீன். வடம், அதுக்கு அடுத்து ஒட்டகம் என இரு பொருள் அப்படின்றது இருக்கு. ஊசி காதுல வடம் நுழையாது. ஊசி காதுல பாத்தீங்க அப்படின்னா வடம் நுழையாது. ஊசி காதுல கயிறு நுழையாது. ஊசி காதுல என்ன நுழையாது, கயிறு நுழையாது. ஊசி காதுல என்ன இருக்கும், நூல் தான் நுழையும். நூல் தான் ரொம்ப மெலிசா இருக்கும். ஈஸியா என்ன பண்ணலாம், அந்த இருக்கக்கூடிய அந்த ஊசியில வந்து உள்ள கோத்தி நம்ம ஈஸியா தச்சுக்கலாம். அதுதான் நுழையும். அதை விட்டுட்டு ஊசி காதுல வடம் நுழையாது, கயிறு நுழையாது, அதான் இங்க மீனிங். ஆனா எழுதும்போது டிரான்ஸ்லேட் பண்ணும்போது என்ன பண்றாங்க, ஊசி காதுல ஒட்டகம் நுழையாதுன்னு எழுதிடுறாங்க. அது பெரிய தப்பு. கயிறு நுழையாதுதான் மீனிங். அதை விட்டுட்டு ஊசி காதுல ஒட்டகம் நுழையாதுன்னு எழுதுறாங்க. ஒட்டகம் எங்கேயாச்சும் நுழையுமா? ஒட்டகம் எவ்வளவு பெரிய உருவம், அது எப்படி ஊசி காதுல போய் நுழையும்? சம்மந்தமே இல்லாம எழுதுவாங்க சில டைம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக் அப்படின்றது இருக்கும். அப்போ ஊசி காதில் வடம் நுழையாது என்னும் வேற்றுமொழி தொடரை ஊசி காதில் ஒட்டகம் நுழையாது என்று மொழிபெயர்த்து பயன்படுத்துகிறோம். இத்தொடரில் வடம் என்பதே பொருத்தமான சொல்லாக அமையும். அதாவது ஊசி காதில் நூல் நுழையுமே அன்றி கயிறு நுழையாது என்பதே. மொழிபெயர்ப்பு கழிவின்றி சிதறலின்றி மூல மொழியின் கருத்துக்களை வெளிப்படுத்துவதாக அமைய வேண்டும். ஒரு டிரான்ஸ்லேஷன் பண்றோம் அப்படின்னா ப்ராப்பரா டிரான்ஸ்லேட் பண்ணணும். இல்லை அப்படின்னா அது மொத்தமா தப்பாயிடும். புரியுதுங்களா? அப்ப டிரான்ஸ்லேஷன் ப்ராப்பரா பொறுமையா நிறுத்தி நிதானமா என்ன பண்ணணும் அப்படின்னா டிரான்ஸ்லேட் அப்படின்றது பண்ணணும். நம்ம எங்கேயாச்சும் தப்பா டிரான்ஸ்லேட் பண்றோம் அப்படின்னா அது போயிடும். அந்த வார்த்தையை படிக்கிறப்போ தப்பான மீனிங் கொடுக்க கூட வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி ஊசி காதுல வடம் நுழையாது அப்படின்னு தான் சொல்லணும். ஊசி காதுல ஒட்டகம் நுழையாது. படிக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும், என்னடா அது யாரா எழுதுனது இந்த மாதிரி அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்ப இந்த மாதிரி டிரான்ஸ்லேட்ல ரொம்ப செம்மை அப்படின்றது முக்கியம். கழிவின்றி அப்படின்னா இந்த இடத்துல வந்து கழிவின்றி அப்படின்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய எந்த ஒரு தப்பான வார்த்தையும் அதுல போய் மீனிங்கா புரிந்துடக்கூடாது. அப்போ கேமல் அப்படின்றதுக்கு வடம் கயிறு அப்படின்றது இரு பொருள் இருக்கு. ஊசி காதுல வடம் நுழையாது என்று வேற்றுமொழி தொடரை ஊசி காதில் ஒட்டகம் நுழையாது என்று மொழிபெயர்த்து பயன்படுத்துகிறோம். அதுக்கடுத்து இந்த தொடர்ல வடம் என்பதே பொருத்தமான சொல்லாக அமைகிறது. அதாவது ஊசி காதில் நூல் நுழையுமே அன்றி கயிறு நுழையாது. நூல் நுழையுமே அன்றி கயிறு நுழையாது. மொழிபெயர்ப்பு கழிவின்றி சிதறலின்றி மூல மொழியின் கருத்துக்களை வெளிப்படுத்துவதாக அமைய வேண்டும். இது மாதிரி இருக்கணும், கரெக்டா ப்ராப்பரா இருக்கணும் அப்படின்றது மீன் பண்றாங்க. சரிங்களா? சரி, ஓகே. அடுத்து பாருங்க. டெலி என்பதை தொலை என்பதை குறிக்கிறது. டெலி அப்படின்னா தொலை என்பதை குறிக்கிறது. ஆகவே டெலிகிராஃப், டெலிவிஷன், டெலிபோன், டெலஸ்கோப், டெலமேட்ரி முதலிய சொற்கள் மொழிபெயர்க்கப்படுகிற போது தொலைவரி, இது டெலிகிராஃப்னா தொலைவரி, டெலிவிஷன் அப்படின்னா தொலைக்காட்சி, டெலபோன் அப்படின்னா தொலைபேசி, டெலஸ்கோப் அப்படின்னா தொலைநோக்கி, டெலமேட்ரி அப்படின்னா தொலை அளவியல் இவ்வாறு முன் ஒட்டுகளுடன் மொழிபெயர்க்கப்பட்டன. இதற்கு மாறாக டிரான்ஸ்கிரிப்ட், டிரான்ஸ்ஃபர், டிரான்ஸ்ஃபார்ம், டிரான்சாக்ட் ஆகியவற்றை மொழிபெயர்க்கும் போது படி எடுத்தல், மாறுதல், உருமாறுதல், செயல்படுத்துதல் என்றவாறு மொழிபெயர்க்கப்படுகின்றன. இதற்கு டிரான்ஸ் என்ற முன்னொட்டை வைத்து மொழிபெயர்க்கவில்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா தொலை அப்படின்ற ஒரே ஒரு வார்த்தையை வச்சு என்ன பண்றாங்க, எல்லாத்துலயும் முன்னாடி யூஸ் பண்றாங்க. அது பாருங்க, இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா தொலைவரி, எல்லாத்துலயும் என்ன இருக்கு, தொலை 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 அப்படின்ற வார்த்தை வருது, தொலைவரி. அதுக்கடுத்து என்ன இருக்கு, தொலைக்காட்சி, அதுக்கடுத்து தொலைபேசி, அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா தொலைபேசி, அதுக்கடுத்து தொலை நோக்கி, அதுக்கடுத்து தொலை அளவியல் அப்படின்ற மாதிரி முன்னோட்டு வச்சு என்ன பண்றோம், முன்னாடி ப்ரெஃபிக்ஸ் சஃபிக்ஸ் சொல்லணும்ல, அந்த மாதிரி முன்னோட்டு வச்சு என்ன பண்றோம் அப்படின்னா அந்த இடத்துல பயன்படுத்துறோம். அதுவே இங்க வந்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்கிரிப்ட், டிரான்ஸ்ஃபர், டிரான்ஸ்ஃபார்ம், டிரான்சாக்ட் இதுல எதுவுமே என்ன இல்ல, முன்னாடி எந்த வார்த்தையும் வரல. அப்படி என்ன ஆகுது, டைரக்டா படி எடுத்தல், உருமாறுதல் அப்படின்ற வார்த்தை டைரக்டா மாறுது. இப்ப மொழிபெயர்க்கப்பட்டு பயன்படுத்தப்படுகின்றன. இவ்வாறு இடம் பார்த்து மொழிபெயர்ப்பு அப்படின்றது முறையா செய்யணும். இந்த மாதிரி என்ன பண்ணணும், இடம் பார்த்து மொழிபெயர்ப்பு முறையாக செய்யப்பட வேண்டும். இந்த இடத்துல என்ன சார் சொல்றாங்க, ஏதோ டெலிகிராஃப், டெலிவிஷன் சொல்லிட்டே இருக்கீங்க அப்படின்னா ஒரு மொழிபெயர்ப்பு அப்படின்றது கரெக்டா இடம் பார்த்து என்ன பண்ணணும் அப்படின்னா மொழிபெயர்க்கணும். தப்பா மொழிபெயர்த்தக்கூடாது அப்படின்றத மெயின் பண்றாங்க. ஒரே நிமிஷம். ஓகே, இந்த டெலிமெட்ரி ஸ்பீடா படிச்சோங்க, மூச்சு வாங்க, படிக்கிறதுக்கெல்லாம் மூச்சு வாங்க. சரி, ஓகே. டெலி அப்படின்றது என்ன, தொலை என்பதை குறிக்கிறது. டெலி அப்படின்னா என்ன, தொலை அப்படின்றத குறிக்குது. அந்த தொலை அப்படின்றது எந்தெந்த மீனிங்ல வருது பாருங்க. டெலிகிராஃப்,
டெலிவிஷன், அதுக்கடுத்து டெலஃபோன், டெலஸ்கோப், டெலமேட்ரி அப்படின்ற மாதிரி வருது. அப்போ இந்த டெலி அப்படின்றதுனா தொலை, அந்த தொலை அப்படின்ற வார்த்தை எல்லாத்தையும் முன்னாடி முன்னூட்டா சேர்த்துட்டே வராங்க பாருங்க. அதில் பார்த்தீங்கன்னா தொலைவரி, தொலைக்காட்சி, தொலைபேசி, தொலைநோக்கி, தொலை அளவியல் என்றவர் முன்னூட்டாக மொழிபெயர்க்கப்படுகிறது. இதற்கு மாறா பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்கிரிப்ட், டிரான்ஸ்ஃபர், டிரான்ஸ்ஃபார்ம், டிரான்சாக்ட் ஆகியவற்றை மொழிபெயர்க்கும் போது படியெடுத்தல், மாறுதல், உருமாறுதல், செயல்படுத்துதல் என்றவாறு மொழிபெயர்க்கப்படுகின்றன. இப்போ டிரான்ஸ் என்ற முன்னோட்டை வைத்து தான் மொழிபெயர்க்கவில்லை. அதில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை வச்சு தான் நம்மள மொழிபெயர்க்கல, வேற வேற மாதிரி மொழிபெயர்க்கிறாங்க. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா முன்னாடி இந்த டிரான்ஸ் அப்படின்றது இந்த இடத்துல வந்து என்ன பண்ணல, டேரக்டா யூஸ் பண்ணல, டிரான்ஸ்ஃபர், டிரான்ஸ்கிரிப்ட். அப்போ இந்த இடத்துல வந்து இந்த வார்த்தை அப்படியே வருதா, டிரான்ஸ் டிரான்ஸ் டிரான்ஸ்னு வருதா? இங்க பாருங்க, தொலை அப்படின்றது எப்படி ஆகுது, எல்லா இடத்துலயும் வந்துட்டே இருக்கு. டெலஃபோன், டெலகிராஃப் அப்படின்றதுனா தொலைவரி, டெலிவிஷன் அப்படின்றதுனா தொலைக்காட்சி, அந்த தொலை அப்படின்றது முன்னாடி வருது. இதுல அந்த டிரான்ஸ் அப்படின்றது முன்னாடி வரல. அப்போ இடம் பார்த்து அதுக்கு ஏத்த மாதிரி மொழிபெயர்க்கணும் அப்படின்றது உங்களுக்கு புரியும். இடம் பார்த்து அதுக்கு ஏத்த மாதிரி மொழிபெயர்க்கணும் அப்படின்றத சொல்றாங்க, புரியுதுங்களா? அப்போ மொழிபெயர்ப்புடைய செம்மை பாருங்க. கேமல் அப்படின்றதுக்கு வடம், ஊசிக்காதுல வடம் நுழையாது அப்படின்னு தான் எழுதணும். ஊசிக்காதுல ஒட்டகம் நுழையாதுன்னு எழுதுனீங்க அப்படின்னா தப்பான மீனிங் ஆயிரும். டேட்ஸ் அப்படின்றதுக்கு என்ன, நாட்கள் தான் கரெக்டாக குறிப்பிடணும். இடத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த டேட்ஸ் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணணும். வெறுமனையா டேட்ஸ் வந்து பேரிச்சைகள் அப்படின்னு எழுதுனீங்க கரெக்டாக இருக்குமா? தப்பா இருக்கும். சரியா? அதனால இடம் பார்த்து மொழிபெயர்க்கணும் அப்படின்றது நமக்கு இந்த இடத்துல தெரிஞ்சுக்கும். சரியா? ஓகே, அடுத்து பாருங்க, பல்துறை வளர்ச்சி. பல துறையில மொழிபெயர்ப்பு அப்படின்றது வளர்ச்சி பெறுது. இன்றைக்கு பல்வேறு துறைகளின் வளர்ச்சிக்கு மொழிபெயர்ப்பு தேவைப்படுகிறது. மொழிபெயர்ப்பு இல்லை எனில் உலகை எல்லாம் வலையாக பிடித்திருக்க ஊடகத்தின் வளர்ச்சி இல்லை. அப்போ மொழிபெயர்ப்பு அப்படின்றது ரொம்ப முக்கியம்டா. இப்போ ஃபாரின்ல ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்னா நம்ம எந்த மொழியில எந்த நேட்டிவ்ல இருக்கமோ அந்த லாங்குவேஜ், ஓன் லாங்குவேஜ்ல நம்ம பார்ப்போம். இப்போ நம்மளாம் கூட ஏதோ இங்கிலீஷ்ல ஏதோ ஓடுதுன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் பார்த்துக்கிட்டு ஏதாச்சும் கொஞ்சம் கேட்டுக்கிட்டு புரிஞ்சுப்போன்னு வச்சுக்கோங்க. நம்மளுடைய அம்மா அப்பா ரொம்ப வந்து படிக்காம இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படி இங்கிலீஷ் புரியும், சில வேற மொழிகள் அப்படின்றது எப்படி புரியும்? அவங்களுக்கு என்ன மொழி படிச்சிருக்காங்களோ அதுதான் புரியும். அப்போ டிவியில் என்ன ஓடணும், அவங்களுக்கு தமிழ் தான் ஓடணும். தமிழ்ல ஃபாரின்ல நடந்தக்கூடிய ஒரு விஷயம் சொன்னாதான் அவங்களுக்கு புரிஞ்சுப்பாங்க. அப்ப அங்க என்ன நடந்திருக்கு, அங்க மொழிபெயர்ப்பு, டிரான்ஸ்லேட் அப்படின்றது நடந்திருக்கு. கரெக்டுங்களா? அப்ப இந்த மொழிபெயர்ப்பு அப்படின்றது இந்த காலத்துல ரொம்ப தேவைப்படுது. இப்ப நான் ரீசெண்டா டைம்ல கூட என்ன பண்ணேன் அப்படின்னா, ஈஸியா எனக்கு ஹிந்தி தெரியாது. இங்க பெங்களூர்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய இடத்துல வந்து ஹிந்திக்காரங்க தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹேர் கட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு வாட்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க கிட்ட வந்து தோடா கட், சோடா கட் அப்படின்னு போய் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மாத்தி வெட்டி விட்டுருவாங்க. எனக்கு கடுப்பா இருக்கும், நம்ம வந்து தமிழ்நாட்டில் வெட்டிட்டு வந்துடுறானுமே அப்படின்லாம் தோணும். இந்த வாட்டி என்ன பண்ணேன் அப்படின்னா ஜெமினை தெரியும்ல, ஜெமினைல என்ன பண்ணேன் அப்படின்னா தமிழ்ல பேசி டிரான்ஸ்லேட் டு ஹிந்தி அப்படின்னு நான் சொல்லிட்டேன். நான் அந்த மாதிரி சொல்லிட்டேன், எனக்கு வந்து தாடி வந்து அதிகமாக இருக்கணும், முடி வந்து சைட்லாம் கொஞ்சமாக விட்டுங்க, பின்னாடி கொஞ்சம் லைட்டாக இருக்கட்டும், முன்னாடி அதிகமாக இருக்கட்டும் அப்படின்னு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா தமிழில் சொல்லிட்டு டிரான்ஸ்லேட் டு ஹிந்தின்னு சொன்னேன். நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஃபோனை விட்டு காமிச்சேன், இந்த மாதிரி பேசி காமிச்சேன். அதுவே என்ன பண்ணுச்சு அப்படின்னா ஜெமினி என்ன பண்ணுச்சு அப்படின்னா ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணி சொன்னிச்சு. அவர் புரிஞ்சுக்கிட்டாரு, ஈஸியாக நான் சொன்ன மாதிரியே முடிவிட்டுவாரு. அப்போ அந்த டிரான்ஸ்லேஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியமா இருக்கு, தனி ஒரு மனிதனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு இந்த காலகட்டத்தில். சரிங்களா? இப்போ டிரான்ஸ்லேஷன் அப்படின்றது ரொம்ப 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 முக்கியம். அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இன்றைக்கு பல்வேறு துறையில இருக்கக்கூடிய வளர்ச்சிக்கு மொழிபெயர்ப்பு தேவைப்படுது. இன்றைக்கு இருக்கக்கூடிய பல்வேறு துறையில வளர்ச்சிக்கு மொழிபெயர்ப்பு தேவைப்படுது. மொழிபெயர்ப்பு இல்லை அப்படின்னா உலகையெல்லாம் வலையாக பிடித்திருக்கக்கூடிய ஊடகத்துடைய வளர்ச்சி கிடையாது. ஊடகத்துடைய வளர்ச்சி இருக்குமா? என்னது இந்த மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணல அப்படின்னா ஊடகம் அப்படின்னா சோசியல் மீடியாவை தான் சொல்லணும். சோசியல் மீடியா வளர்ந்துருக்குமா? வளர்ந்துருக்காது. அந்த இடத்துல இருக்கக்கூடியவங்க தான் யூஸ் பண்ண முடியும். இப்போ ஃபாரின் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கூட என்ன பண்ண முடியுது, இப்போ நம்மளால பார்க்க முடியுது. அப்போ இதுதான் முக்கியம். அப்போ இன்னைக்கு பல்வேறு சூழ்நிலைகள் வளர்ச்சிக்கு மொழிபெயர்ப்பு அப்படின்றது தேவைப்படுது. மொழிபெயர்ப்பு இல்லை அப்படின்னா உலகையெல்லாம் வலையாக பிடித்திருக்கக்கூடிய ஊடகத்துடைய வளர்ச்சி கிடையாது. தொலைக்காட்சி, வானொலி, திரைப்படம், இதழ்கள் போன்ற ஊடகங்கள் மொழிபெயர்ப்பால் தான் வளர்ச்சி பெறுகின்றன. அப்ப இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா தொலைக்காட்சி, அப்ப வேற இடத்துல இருக்கக்கூடிய நியூஸ், இப்ப இருக்கக்கூடிய நியூஸ் சேனல்லாம் டிரான்ஸ்லேட்டால மட்டும்தான் வாழ்ந்துகிட்டு இருக்கு. ஏன் அப்ப தமிழ்நாட்டு நியூஸ் மட்டும் தான் போட்டுட்டு இருக்க முடியுமா? அப்ப இந்தியாவில எவ்வளவு விஷயம் நடக்குது, அதுக்கடுத்து ஃபாரின் எவ்வளவு விஷயம் நடக்குது, எல்லாத்தையும் டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டாதான் எல்லா மக்களுக்கும் தெரிய வரும். அப்ப அது மாதிரி யாரு பண்றாங்களோ அவங்க தானே பீக்கா இருப்பாங்க நியூஸ் சேனல்ல. அப்ப அது ரொம்ப முக்கியம். அப்ப தொலைக்காட்சி, அதுக்கடுத்து வானொலி, அதுக்கடுத்து திரைப்படம், அதுக்கடுத்து இதழ்கள், இது போன்ற ஊடகங்கள் மொழிபெயர்ப்பால் தான் வளர்ச்சி பெறுகின்றன. விளம்பர மொழிக்கு மொழிபெயர்ப்பு தேவைப்படுகிறது. விளம்பரப்படுத்துறதுக்கு என்ன தேவைப்படுது? மொழிபெயர்ப்பு தேவைப்படுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு தோனி இருக்காரு, விராட் கோலி இருக்காரு, அவருக்கு தமிழ் தெரியுமா? ஈஸியா ஃப்ளூயண்டா பேசுவாரா? இல்லை. ஆனா அவருடைய ஆட் எல்லாம் தமிழ்ல தானே ஓடுது. அப்ப என்ன நடந்திருக்கு, அவர் என்ன எடுக்கணும்னு நினைச்சாங்களோ அதை எடுத்துட்டாங்க. அந்த ஆடை எடுத்துட்டு அது என்ன பண்றாங்க, தமிழ்ல டப் பண்றாங்க. அதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி என்ன வார்த்தை சொல்றாரு அப்படின்றத தமிழ்ல டப் பண்றாங்க. இப்போ தமிழ்ல டப் இருந்துன்னு போடுறாங்க. அப்ப அங்க என்ன நடந்திருக்கு, டிரான்ஸ்லேட் அப்படின்றது நடந்திருக்கா இல்லையா? இப்ப டிரான்ஸ்லேட் அப்படின்றது மூலியமா தான் இந்த ஊடகத்துடைய அந்த விளம்பரங்கள் அப்படின்றது வெளிவரக்கூடியது. அப்போ விளம்பர மொழிக்கு மொழிபெயர்ப்பு தேவைப்படுகிறது. திரைப்படங்கள்,
தொலைக்காட்சி தொடர்கள் ஆகியன வேற்றுமொழி மாற்றம் செய்யப்பட்டு அனைத்து மொழி பேசும் மக்களையும் அடைகின்றன. இதனால் புது வகையான சிந்தனைகள் மொழிக்கூறுகள் பரவுகின்றன. இப்போ எக்ஸாம்பிளுக்கு புதுசா ஒரு படம் எடுக்கிறோம். சரி, இப்போ லோகேஷ் கனகராஜ் புதுசா கூலி படம் எடுத்துட்டு இருக்காரு ரஜினிகாந்த் அவர்களை வச்சு. அப்ப அந்த படம் வந்து தமிழ்ல மட்டும் ஓடுமா, பேன் இண்டியா படமா? நிறைய ஹிந்தியில, அப்புறம் கன்னடத்துல, மலையாளத்துல எல்லாத்துலயும் ஓடுமா? எல்லாத்துலயும் ஓடும் அந்த படம். கரெக்டா இல்லையா? கரெக்டு தானே? எல்லாத்துலயும் அந்த ஒரு படம் ஓடும். அப்போ இந்த மாதிரி என்ன சொல்றாங்க, இந்த இடத்துல சொல்றாங்க, அப்போ திரைப்படங்கள், தொலைக்காட்சி தொடர்கள் ஆகிய வேற்றுமொழி மாற்றம் செய்யப்பட்டு அனைத்து மொழி பேசும் மக்களையும் அடைகின்றன. இதனால் புது வகையான சிந்தனைகள் மொழிக்கூறுகள் அப்படின்றது பரவுது. இதனால பாத்தீங்கன்னா புது வகையான சிந்தனை மொழிக்கூறு அப்படின்றது பரவுது. அப்ப விளம்பர மொழிக்கு மொழிபெயர்ப்பு தேவைப்படுது. விளம்பர மொழிக்கு என்ன தேவைப்படுது? மொழிபெயர்ப்பு தேவைப்படுது. திரைப்படம், தொலைக்காட்சி தொடர் ஆகிய வேற்றுமொழி மாற்றம் செய்யப்பட்டு அனைத்து மொழி பேசும் மக்களையும் அடைகிறது. எல்லாம் பண்ணுது, அனைத்து மொழி பேசக்கூடிய மக்களும் அடையுது. இப்போ ஒரு படமும் சரி, ஒரு ஏதாச்சும் வந்துட்டு இருக்கக்கூடிய படங்கள் என்ன, எல்லா படமும் எப்படிதான் இருக்கு, எல்லாத்தையும் என்ன பண்றாங்க, அந்தந்த மொழிக்கு வேற மொழிக்கு என்ன பண்றாங்க, டிரான்ஸ்லேட் பண்றாங்க. இப்போ ஒரு புதுசா ஒரு நம்மளுடைய தமிழ்ல ஒரு படம் எடுக்கு, இப்போ எக்ஸாம்பிளுக்கு கூலி படம் எடுக்கிறாங்க. ஓகேவா? கூலி படம் தமிழ்ல மட்டும் ஓடுமா என்ன? எல்லா மொழியும் என்ன பண்ணுவாங்க, அவங்க ஓன் லாங்குவேஜுக்கு என்ன பண்ணுவாங்க, டப் பண்ணிடுவாங்க. டப் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த படத்தை ஓட்டுவாங்க. அப்போ டிரான்ஸ்லேட் மூலியமா என்ன ஆகுது, இந்த படம் எல்லா மக்களையும் போய் சென்றடையுது. அப்போ அந்த இருக்கக்கூடிய ஒரு கவிஞன், அந்த எழுதக்கூடிய அந்த ஒரு டேரக்டர் என்ன நினைக்கிறான், அவனுடைய என்ன ஓட்டம் என்ன, அவன் எந்த மாதிரி அந்த ஒரு கதையை இயக்குறான் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிய வருது இதன் மூலியமாக. அதான் இங்க சொல்றாங்க. அதுக்கடுத்து பாருங்க, மொழிபெயர்ப்புடைய பயன். மொழிபெயர்ப்பு எந்த அளவுக்கு நமக்கு பயனை கொடுக்குது அப்படின்றத சொல்றாங்க. எந்த அளவுக்கு பயனை கொடுக்குது அப்படின்னு பாருங்க. இது மொழிபெயர்ப்பு காலம். காலையில் எழுந்தவுடன் நாளிதழ் படிப்பு மொழிபெயர்ப்பு மூலமே நமக்கு சாத்தியமாகிறது. இரவு தொலைக்காட்சியில் காணும் கேட்கும் செய்திகளும் மொழிபெயர்ப்பு மூலமே கிடைக்கின்றன. அதாவது இது பாத்தீங்க அப்படின்னா ஒரு மொழிபெயர்ப்பு காலம், டிரான்ஸ்லேட்டருடைய இருக்கக்கூடிய ஒரு சங்கமித்த காலம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம காலைல வரக்கூடிய நியூஸ் பேப்பர்ல வந்து நம்ம தமிழ்ல படிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. என்னது, இந்தியாவில் நடக்கக்கூடிய நியூஸ் மட்டுமா இருக்கு, ஃபாரின் நடக்கக்கூடிய நியூஸ் இருக்கு, இந்தியாவில் வேற இடத்துல நடந்த நியூஸ் இருக்கு. எல்லாமே எந்த மொழியில பார்த்துட்டு இருக்கோம், தமிழ் மொழியில படிப்போம். அப்போ தமிழ் மொழியில படிக்கிறோம் அப்படின்னா வேற லாங்குவேஜ்ல நடக்கக்கூடிய விஷயத்தை எப்படி நம்ம தமிழ் மொழியில படிக்கிறோம், எல்லாத்தையும் டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க. வேற லாங்குவேஜ்ல என்ன பண்றாங்க, டிரான்ஸ்லேட் அப்படின்றது பண்ணிருக்காங்க. அப்ப மொழிபெயர்ப்பு காலம் அப்படின்றது காலையில எந்திரிச்சதுலேருந்து, காலையில் எழுந்தவுடன் நாளிதழ் படிப்பு மொழிபெயர்ப்பு மூலமே நமக்கு சாத்தியமாகிறது. இரவு தொலைக்காட்சிகள் காணும் கேட்கும் செய்திகளும் மொழிபெயர்ப்பு மூலமே கிடைக்கணும். இரவு தொலைக்காட்சியில நைட்டு தொலைக்காட்சியில காணக்கூடிய கேட்கக்கூடிய செய்திகளும் மொழிபெயர்ப்பு மூலமா தான் சாத்தியமாகுது. மொழிபெயர்ப்பு மூலமா தான் ஆகுது, சாத்தியமாகுது. இடையில் நம் பணிகள் பலவற்றிலும் மொழிபெயர்ப்பின் துணை இருந்து கொண்டே இருக்கிறது. அப்ப இடையிலையும் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பணிகள் அப்படின்றது பலவற்றுடைய மொழிபெயர்ப்பின் துணையா தான் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நானே ஏதாச்சும் ஒரு ஆர்டிகல் இருக்கு, டக்குன்னு எனக்கு புரியல அப்படின்னு என்ன பண்ணுவேன் அப்படின்னா அப்படியே காப்பி பண்ணி இங்கிலீஷ் டு தமிழ் போடுவேன். எனக்கு கொஞ்சம் ஈஸியா புரியும். எனக்கு தமிழ் நல்லா வந்து படிக்க எழுதுறதுனால ஈஸியா தெரியறதுனால அதை கொஞ்சம் படிச்சுப்பேன். அதுக்கடுத்து ஏதாச்சும் ஒரு மீம் இருக்கு அப்படின்னா எனக்கு தெரியல அப்படின்னா அதை அப்படியே நான் காப்பி பண்ணி வேற லாங்குவேஜ்ல இருக்கு அப்படின்னா ஹிந்தி டு தமிழ், மலையாளம் டு தமிழ் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா என்ன சொல்ல வராங்க அப்படின்றத புரிஞ்சுக்க முடியும். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா மொழிபெயர்ப்பு நமக்கு நிறைய விதத்துல பயனளிக்குது. இப்ப நான் சொன்னால முடி வெட்ட போகும்போது இத்தனை நாள் ஒரு 3 வாட்டி வெட்டியிருப்பாங்க பெங்களூர்ல. 3 வாட்டி வெட்டும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கோணக்க மாட்டம் வெட்டி விடுறது, தாடியை ஃபுல்லா எடுத்து விடுறது, கடுப்பா இருக்கும். முடி வளர வரையும் என்னடா அது இப்படி வெட்டி விட்டுட்டாங்களே அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த வாட்டி நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஜெமினியை பேசினேன், எனக்கு இந்த மாதிரி வெட்டி விடுங்க அப்படின்னு சொல்லி ஹிந்தி டு தமிழ் டு ஹிந்தி டிரான்ஸ்லேட் அப்படின்னு சொன்னேன். அழகா பேசி கொடுத்துச்சு, அவரும் புரிஞ்சுக்கிட்டாரு. புரிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணாரு அப்படின்னா கட் பண்ணி விட்டாரு. சரியா? அப்ப இந்த மாதிரி டிரான்ஸ்லேட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலத்தில் ரொம்ப உதவியா இருக்கு. டிரான்ஸ்லேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலத்தில் ரொம்ப உதவியா இருக்கு. இன்றைய வளரும் நாடுகளில் அறிவியலை உருவாக்க, அரசியலை உருவாக்க, பொருளியலை உருவாக்க, சமூகவியலை உருவாக்க, இலக்கியத்தை உருவாக்க மொழிபெயர்ப்பு உதவுகிறது. இப்போ இன்னைக்கு காலத்துல பாத்தீங்க அப்படின்னா அறிவியலை உருவாக்குறதுக்காக இருந்தாலும் சரி, அரசியலை உருவாக்குறதுக்காக இருந்தாலும் சரி, பொருளியலை உருவாக்குறதா இருந்தாலும் சரி, சமூகவியலை உருவாக்குறதா இருந்தாலும் சரி, இலக்கியத்தை உருவாக்குறதுக்காக இருந்தாலும் சரி, மொழிபெயர்ப்பு அப்படின்றது ரொம்ப உதவுது. மொழிபெயர்ப்பு ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்குது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சுக்க முடியுது. சரி, மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொல்லி ஒரு சின்னதா ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. ராகுல் சாங்கிருத்ராயன் அப்படின்றவர் இருக்காரு. 1942ஆம் ஆண்டு ஹிஜாராபாத் மத்திய சிறையில் இருந்த போது வால்காவிலிருந்து கங்கை வரை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தி மொழியில ஒரு நூல் எழுதுறாரு. நல்லா புரிஞ்சுக்கணும். ராகுல் சாங்கிருத்ராயன் அப்படின்றவர் 1942 எந்த வருஷம் 1942 ஹிஜாராபாத் மத்திய சிறையில இருக்காரு. அப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒரு புக் எழுதுறாரு. அது என்ன புக் அப்படின்னா வால்கால இருந்து கங்கை வரை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புக் எழுதுறாரு. அந்த புக்கை எந்த மொழியில எழுதுறாரு அப்படின்னா ஹிந்தி மொழியில எழுதுறாரு. அதுக்கடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னா 1942 எழுதின நூல் வந்து அடுத்து 1949 இந்த நூலை கன முத்தையா அப்படின்றவர் என்ன பண்றாரு அப்படின்னா தமிழ்ல மொழிபெயர்க்கிறார். எந்த மொழியில மொழிபெயர்க்கிறாரு? தமிழ்ல. இப்ப ராகுல சாங்கிருத்ராயன் ஹைதராபாத் மத்திய சிறையில இருக்கும்போது ஒரு நூல் எழுதுறாரு. வால்காவிலிருந்து கங்கை வரை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூல் எந்த மொழியில ஆக்சுவலா இருக்கு அப்படின்னா அது ஹிந்தி மொழியில இருக்கு.
அதை கண முத்தையா என்ன பண்றாரு அப்படின்னா அதை அப்படியே டிரான்ஸ்லேட் டு தமிழ் பண்றாரு. சரியா? எந்த வருஷம்? 1949. அது இன்று வரையில வாழ்காவிலிருந்து கங்கை வரை அப்படின்றது ஒவ்வொரு தமிழரும் விரும்பி படிக்கக்கூடிய நூலா இருக்கு. இன்னை வரையும் என்ன பண்றாங்க, ஒவ்வொரு தமிழரும் விரும்பி படிக்கக்கூடிய ஒரு நூலா இருக்கு. அதுக்கடுத்து இதுவரையில் பல பதிப்புகள் வெளிவந்திருக்கு. இதுவரையும் பாத்தீங்க அப்படின்னா பல பதிப்புகள். ஃபர்ஸ்ட் வாட்டி டிரான்ஸ்லேட் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தைகளை வச்சுதான் டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பாங்க. எல்லா வேர்டும் எக்ஸாக்டா டிரான்ஸ்லேட் ஆயிருக்குமானா இல்ல, 1-2 தப்பு இருக்கும். அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எடிஷன் விடுவோம். இந்த 1வது எடிஷன், இது 2வது எடிஷன், இதுல சில மாற்றங்கள் ஏற்படுத்தியிருக்கும், இதுல சில மாற்றங்கள் ஏற்படுத்தியிருக்கும். அப்ப அந்த மாதிரி மாற்றங்கள் அப்படின்றது வந்துகிட்டே இருக்கும். 1949 என்ன பண்றாரு, கணமுத்தையா மொழிபெயர்ப்பு, கணமுத்தையா மொழிபெயர்க்கிறார். அடுத்து 2016 பாத்தீங்கன்னா டாக்டர் என் ஸ்ரீதர் மொழிபெயர்த்திருக்காரு. மறுபடியும் 2016 பாத்தீங்க அப்படின்னா முத்து மீனாட்சி மொழிபெயர்த்திருக்காங்க. 2018 பாத்தீங்க அப்படின்னா யூமா வாசுகி மொழிபெயர்த்திருக்காங்க. அப்ப கடைசி வரையும் பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அதை டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க. அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன வார்த்தைகளை சரி பண்றது, அந்த வார்த்தைகளை மாத்துறது, இதுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணிருக்காங்க, மாத்திருக்காங்க. இது எல்லாரும் யார் சொல்லியிருக்கா அப்படின்னா கந்தசாமி நமக்கு நல்லா சொல்லியிருக்காரு. இந்த மாதிரிலாம் மொழிபெயர்த்தாங்கப்பா, இந்த மாதிரி ஒரு நூல் இருந்துச்சு, அதெல்லாம் மொழிபெயர்த்தது, இதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம ஒரு பாக்ஸ் கொடுத்திருக்காரு. யார் சொல்லியிருக்காரு? கந்தசாமி இந்த விஷயத்தெல்லாம் மட்டும் சொல்லியிருக்காரு. சரிங்களா? எல்லாமே உங்களுக்கு புரியணும். 1949 கணமுத்தையா மொழிபெயர்க்கிறாரு. இது ஒவ்வொரு தமிழரும் விரும்பி படிக்கக்கூடிய நூல். 1949 கணமுத்தையா, 2016 டாக்டர் என் ஸ்ரீதர், 2014 முத்து மீனாட்சி, 2018 யூமா வாசகி. சரிங்களா? சரி, ஓகே, அடுத்து போவோமா? சரி, அடுத்து பாருங்க. மொழிபெயர்ப்பினால் புதிய சொற்கள் உருவாகி மொழிவளம் ஏற்படுகிறது. பிற இனத்தவரின் பண்பாடு, நாகரிகம், பழக்க வழக்கம் போன்றவற்றை அறிய முடிகிறது. அதிலிருந்து நல்லவற்றை நாம் பெற்றுக்கொள்ள முடிகிறது. கருத்து பகிர்வை தருவதால் மொழிபெயர்ப்பை பயன்கலை என்று குறிப்பிடுவார்கள். கருத்து பகிர்வை தருவதனால அதை பயன்கலை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மொழிபெயர்ப்புனால புதிய சொற்கள் உருவாகுது, புதிய புதிய சொற்கள் அப்படின்னு உருவாகுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃப்ரீ ஃபயர்னு ஒரு கேம் இருக்குடா, அது தமிழ்ல மொழிபெயர்த்திருக்காங்க. இலவச நெருப்பு, நமக்கு காமெடியா இருக்கலாம், ஆனா மொழிபெயர்ப்பு இருக்குல்ல, புதிய புதிய வார்த்தைகள் உருவாகுதா இல்லையா? இதனால ஃப்ரீ ஃபயர் அப்படின்றது ஒரு கேம். சரியா? எல்லா பசங்களும் விளையாடுவீங்க, தெரியும். அதை தமிழ்ல எப்படி மொழிபெயர்க்கிறாங்க? இலவச நெருப்பு அப்படின்னு என்ன பண்றாங்க, மொழிபெயர்க்கிறாங்க. மொழிபெயர்ப்புனால புதிய புதிய சொற்கள் அப்படின்றது உருவாகுது அப்படின்னு சொல்றாங்க. அதனால தன்னுடைய பண்பாடு, நாகரிகம், பழக்க வழக்கம் போன்றவற்றை அறிய முடிகிறது. வேற ஒருத்தவங்களுடைய நாகரிகம் என்ன இருக்கு, வேற ஒரு இனத்தருடைய பண்பாடு என்ன இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்மளுடைய சிலப்பதிகாரத்தை டிரான்ஸ்லேட் பண்ணி இங்கிலீஷ்ல கொடுக்குறோம், நம்மளுடைய மணிமேகலையை டிரான்ஸ்லேட் பண்ணி இங்கிலீஷ்ல கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. இந்தியாவில் இருக்கவங்க யார் வேணா எடுத்து படிக்கலாம்னு வச்சுக்கோங்க. இல்லை ஒவ்வொருத்தவங்களுடைய ஓன் நேட்டிவ் லாங்குவேஜுக்கும் டிரான்ஸ்லேட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. ஹிந்தியில, மலையாளத்துல, கன்னடத்துல டிரான்ஸ்லேட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. உடைய தமிழவர் எப்படி இருந்திருக்காங்க, அவங்களுடைய பண்பாடு முறை என்ன, அவங்க எந்த மாதிரி வீரத்தோடு இருந்திருக்காங்க, அவங்களுடைய பண்பாடு என்ன, அவங்களுடைய வீரம், கல்வி, கொடைகள்லாம் எப்படி இருந்துச்சு, இதெல்லாத்தையும் அவங்களால தெரிஞ்சுக்க முடியும். அப்ப நம்மளுடைய தமிழ் இனத்துடைய பாரம்பரியம் என்ன, கல்வி என்ன அப்படின்றது ஒவ்வொருத்தவங்களும் கொண்டு போய் சேரும். சரியா? அதான் எல்லாம் மீன் பண்றாங்க. அப்போ இதனால பாத்தீங்கன்னா கருத்து பகிர்வு தரதுனால மொழிபெயர்ப்பு பயன்கலை என்று குறிப்பிடுறாங்க. இதனால ஒரு பயன்கலையா இருக்கு, மற்றவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்றது இந்த இடத்துல மீன் பண்றாங்க. எதை மொழிபெயர்ப்பது, எந்த மொழிபெயர்ப்பாக இருப்பினும் எதை மொழிபெயர்ப்பது என்ற முன்னுரிமை வேண்டும். பழைய நூல்களையே அறிமுகப்படுத்தும் போக்கை விட்டு புதுப்பிது நூல்களையும் அறிமுகப்படுத்தும் நிலை வளர வேண்டும். ஒரு குறிப்பிட்ட சிறு குழுவில் பேசப்படும் மொழியில் இருப்பதை கூட நம்மை வந்தடைய வேண்டும். சிறு குழுவினர் பேசும் ஆப்பிரிக்க மொழியின் படைப்பாளர்கள் நோபல் பரிசு பெறுகிறார்கள். ஆனா அந்த படைப்பு நம்ம வென்றடைகிறது இல்லை. அதாவது பாத்தீங்க அப்படின்னா எதை மொழிபெயர்க்கணும்னு ஒன்று இருக்குடா. சும்மா கதை, சும்மா எதுவுமே இல்லாத ஒரு கட்டுக்கதை, எதுவுமே மீனிங் தராத ஒரு விஷயம், அதெல்லாம் மொழிபெயர்த்து வேஸ்ட். மற்ற மொழிக்கு போனுச்சுன்னா அது இன்னும் குப்பையா தான் ஆகும். ஓகேவா? அப்போ எதை மொழிபெயர்க்கணும் அப்படின்றது முக்கியம். இப்போ நம்மளுடைய திருக்குறளை மொழிபெயர்க்கணும்னா வேற லெவல், அது மற்றவங்களுக்கு போய் சென்றடைய வேண்டும். அதுக்கடுத்து நம்முடைய சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி இதெல்லாம் மொழிபெயர்க்கணும்னா வேற லெவல், அல்டிமேட். நம்மளுடைய மொழி பத்தி மற்றவங்களுக்கு தெரியும். எதுவுமே இல்லாம சும்மா ஆர்டிக்கல், கதையெல்லாம் மொழிபெயர்த்து கொடுத்தோம் அப்படின்னா யாரு வாங்குவா, யாரு படிப்பா? அதனால என்ன அவங்களுக்கு பெரிய விஷயம் இருக்குமா? இருக்காது. அப்ப எதை மொழிபெயர்க்கணும் அப்படின்னு தெரியணும். அப்போ ஒரு மொழியில இருக்கக்கூடிய முக்கியமான விஷயத்தை தான் மொழிபெயர்க்கணும். ஒரு முக்கியமா நம்முடைய முன்னுரிமை இருக்கக்கூடிய நம்முடைய கலை என்ன, நம்முடைய கல்வி என்ன, கொடை என்ன, வீரம் என்ன, இதை மாதிரி இருக்கக்கூடிய விஷயத்தை தான் டிரான்ஸ்லேட் பண்ணி மற்ற மக்களுக்கு கொடுக்கணுமே தவிர எதுவுமே இல்லாத ஏதாச்சும் ஒரு இதை எடுத்து கொடுத்தோம் அப்படின்னா அது நல்லா இருக்காது, ஒரு குப்பை மாதிரி போயிடும் அப்படின்றத மீன் பண்றாங்க. அப்போ எதை மொழிபெயர்க்கணும் அப்படின்றது முக்கியம். பழைய நூல்களை விட்டுட்டு புதுசா வந்திருக்கக்கூடிய நூல்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம மொழிபெயர்த்து கொடுக்கலாம். அப்ப அதனால பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் அப்படின்றது சென்றடையும். அது மட்டும் இல்லாம இப்ப பாத்தீங்க அப்படின்னா சிறு குழுவினர் பேசக்கூடிய ஆப்பிரிக்க மொழிகளுடைய இருக்கக்கூடிய படைப்பாளர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா நோபல் பரிசு பெறுறாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய பல படைப்புகள் அப்படின்றது இப்போதைக்கு மனுஷனை சென்றிருந்து அடைகிறது இல்லை. அது வந்துச்சு அப்படின்னா அவங்க இருக்கக்கூடிய கருத்துக்கள் எந்த மாதிரி இருக்கு, அவங்களுடைய எண்ண ஓட்டங்கள் எப்படி இருக்கு, அவங்களுடைய என்ன சொல்ல வராங்க, அப்ப அந்த கவிஞனுடைய கருத்து எந்த மாதிரி இருக்கு, அவன் சில பிரச்சனைகள் ஆட்பட்டிருப்பான், அவன் எதை பத்தி பேசுறான் அப்படின்றத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். தமிழின் தொன்மையான இலக்கியங்கள் முன்னரே மொழிபெயர்க்கப்பட்டு அறிமுகமாயிருந்தால் தமிழின் பெருமை உலகமெங்கும் முறையாக பரவி இருக்கும். நம்மளுடைய தமிழுடைய பெருமை மட்டும் நம்முடைய தமிழ் இருக்கக்கூடிய எல்லா நூலும், திருக்குறள்ல இருந்து ஆரம்பிச்சு 50 காப்பியம், 5 காப்பியம், அதுக்கடுத்து
எட்டு தொகை நூல் 10 பாட்டு எல்லாமே அப்படியே மொழிபெயர்த்து வேற வேற லாங்குவேஜ் எல்லா லாங்குவேஜ்ல இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நேரம் அப்படி இருக்கும். பாரதியாரோட கவிதைலாம் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருந்தோம்னு வச்சுக்கோங்க, இன்னும் நோபல் பிரைஸ் எல்லா பிரைஸும் நமக்கு தான் கிடைச்சிருக்கும். ஏன்னா அதெல்லாம் உணர்ச்சி வாய்ந்ததுடா, உணர்ச்சி வாய்ந்த பாடல், உணர்ச்சி வாய்ந்த எல்லா விஷயமும் எழுதி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு நூலே இல்லை, அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடியது. ஏன்னா வந்து உங்களை முன்னாடியே சொல்லியிருந்தேன், இவர் தாகூர் எழுதிய அவருடைய வங்க மொழியில் எழுதிய கீதாஞ்சலியை எப்போ வந்து அவர் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்றாரோ அப்பதான் அவருக்கு நோபல் பிரைஸே கிடைக்குது. அப்போ எந்த அளவு பெரிய நூலா இருந்திருக்கும். அப்போ அந்த மாதிரி நம்மளுடைய பாரதியாருடைய நூலாம் மொழி பெயர்ந்தோம் அப்படின்னா நமக்கு தான் எல்லா நூலுமே வந்து என்ன கொடுத்துருப்பாங்க, நமக்கு தான் எல்லா நோபல் பிரைஸும் கிடைச்சிருக்கும். அந்த அளவு பெரிய நூல்கள் நம்மளோட இது. அப்போ இந்த மாதிரி தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா தமிழுடைய பெருமை உலகமெங்கும் முறையா பரவி இருக்கும். தமிழுடைய பெருமை அப்படின்றது உலகம் ஃபுல்லா பரவி இருக்கும். அதுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது கிடைக்கல. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, முடிஞ்சா அந்த ஒரு ஃபீல்ட்ல இருக்கும் அப்படின்னா டிரான்ஸ்லேட் பண்ணி உலகமெங்கும் தெரியப்படுத்தணும் அப்படின்றத நான் கேட்கிறேன். அடுத்து செய்ய வேண்டுவன என்ன செய்யணும் அப்படின்னு கொடுக்குறாங்க. சென்றிடுவீர் 8 திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்து சேர்ப்பீர் என்று பாரதி கூறுவதை தமிழகம் செயல்படுத்த வேண்டும். அங்கிருந்து கொணர்ந்து சேர்ப்பதோடு அவர் கூறுவது போல தேமுதிர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். செய்யும் செப்பு மொழிகள் பலவாக இருப்பினும் சிந்தனை ஒன்றுடையதாக உலகம் ஆக்கப்பட வேண்டும். இதற்கு மொழிபெயர்ப்பு கல்வி இன்றியமையாதது. அதாவது சென்றிடுவீர் 8 திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொண்டு சேர்ப்பீர். அதாவது 8 திசைக்கு நம்ம போகணும், அங்க இருக்கக்கூடிய செல்வங்களை என்ன பண்ணணும் அப்படின்னா கொண்டு வந்து சேர்க்கணும். கலை செல்வம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க, செல்வம் அப்படின்னா காசு பணம் அந்த குறிப்பிடல. கலை செல்வம் அப்படின்றது ஒரு ஆடலா இருக்கலாம், ஒரு பாடலா இருக்கலாம், ஒரு 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 புக்கா இருக்கலாம், ஒரு எழுத்துப்பூர்வமான விஷயமா இருக்கலாம். அது எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்க்கணும். 8 திக்கும் சென்றிடுவீர் 8 திக்கும் அப்படின்னா 8 திசையிலையும் நம்ம போகணும், இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் கொண்டு வந்து நம்ம சேர்க்கணும். அந்த மாதிரி சேர்க்கணும் என்று பாரதி கூறுவதை போல தமிழகம் செயல்படுத்தணும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நம்மளுடைய நூல்கள் என்ன இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வேற வேற மொழிகளுக்கு நம்ம மொழிபெயர்க்கணும், மொழிபெயர்த்து அதை மற்றவங்களுக்கு கொடுக்கணும். அது மூலியமா நம்மளுடைய தமிழுடைய பாரம்பரியம் பண்பாடு அப்படின்றது எல்லாருக்கும் தெரிய வரும். அங்கிருந்து கொண்டு வந்து சேர்ப்பதோடு அவர் கூறுவது போல தேமுதிர தமிழோசை உலகமெங்கும் பரவும் வகை செய்தல் வேண்டும். தேமுதிரிய தமிழோசை உலகமெங்கும் பரவும் வகை செய்தல் வேண்டும். நம்மளுடைய தேமுதிர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும், எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும். இப்போ செப்பு மொழிகள் பலவாக இருப்பினும் சிந்தனை ஒன்றுவதாக உலகமாக்கப்பட வேண்டும். இதற்கு மொழிபெயர்ப்பு கல்வி இன்றியமையாதது அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்னதா ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அலைக்கடல் தாண்டி மலைக்கடை படந்து எத்திசையிலும் பரவிய தமிழினத்தின் ஒரு பதிவே எத்திசையும் புகழ் மணக்க அப்படின்னு சொல்ல மாதிரி ஒரு சின்னதா ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. பிரான்ஸ் தேசிய நூலகத்துல பாத்தீங்க அப்படின்னா தமிழ் ஏடுகளும் கையெழுத்து பிரதிகளும் இருக்கு. பிரான்ஸ் இருக்குல்ல, பிரான்ஸ் நாடு, அங்க பாத்தீங்க அப்படின்னா தேசிய நூலகத்துல இருக்கக்கூடிய நேஷனல் லைப்ரரியில பாத்தீங்கன்னா தமிழ் ஏடுகளும் இருக்கு, கையெழுத்து பிரதிகளும் இருக்கும். தமிழ் ஏடுகளும் இருக்கு, கையெழுத்து பிரதிகளும் இருக்கு. பிரான்ஸ் தேசிய நூற்கூடத்தில் பிப்ளியோலித்திக் நேஷனல் என்ற ஏறக்கூடிய 1000 பழைய தமிழ் ஏடுகளும் கையெழுத்து பிரதிகளும் உள்ள பிரான்ஸ் தேசிய நூற்கூடத்துல பாத்தீங்க அப்படின்னா பிப்ளியோலித்திக் நேஷனல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏறக்குறைய 1000 பழைய தமிழ் ஏடுகளும் கையெழுத்து பிரதிகளும் அங்க இருக்கு. பிரான்ஸ் தேசிய நூற்கூடம், சரியா? அங்க பாத்தீங்க அப்படின்னா இவற்றுள் சில இந்தியாவிலேயே கிடைக்காத படிகளும் ஏடுகளும், இந்தியாவிலேயே நமக்கு கிடைக்காத சில படிகளும் ஏடுகளும் எங்க இருக்கு அப்படின்னா பிரான்ஸ் தேசிய நூற்கூடத்துல இருக்கு, சரிங்களா? அப்போ அந்த மாதிரி வந்து சேர்த்து வச்சிருக்காங்க. அதெல்லாம் இங்க வந்துச்சு அப்படின்னா இருக்குமோ இருக்காதோ. இப்போ ஒரு இடத்துல சொல்லுவாங்களே, என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நம்முடைய நிறைய சிலைகள் பாத்தீங்க அப்படின்னா ஃபாரின்ல மியூசியத்துல வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க இருக்கிறதுனால சேஃபா இருக்கு என்னவோ அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க இருந்தா என்ன பண்ணிருப்பாங்க, எடுத்து போட்டு வித்து உருக்கி இறுக்கி ஏதாவது செஞ்சிருப்பாங்க. ஏன்னா அந்த லெவல்ல தான் இருக்கு நிறைய இடத்துல. ஆனா அங்க இருக்கிறதுனால சேஃபா இருக்கோ இல்லையோ தெரியட்டும், எல்லா மக்களுக்கும் நம்மளுடைய பாரம்பரியம் தெரியட்டும், அங்க இருக்கிறதுனால வந்து நமக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சரியா? அந்த மாதிரி நம்முடைய ஏடுகளும் கையெழுத்து பிரதிகள் எங்க இருக்கு, ஃபாரின்ல இருக்கு. பண்டைய காலத்தில் முதலாக ஐரோப்பியர் யார்த்த இலக்கணங்களும் கையெழுத்து பிரதிகளும் நூற்கூடத்தில் இருக்கின்றன. முதலாக பண்டைய காலத்துல ஃபர்ஸ்ட் ஐரோப்பியர் யாத்த இலக்கணங்களும் கையெழுத்து பிரதிகளும் அங்க நூற்கூடத்துல இருக்கு. அங்கிருக்கும் தமிழ் நூல்களின் பட்டியலை படித்த போது இன்றும் அச்சிடப்பெறாத நூல்கள் சிலவற்றில் தலைப்பை கண்டு இன்னைக்கு அச்சிடப்பெறாத சில நூலுடைய தலைப்பு அப்படின்றது அங்க பிரான்ஸ் தேசிய நூற்கூடத்துல இருக்கு. ஆச்சரியமா இருக்குல்ல. இன்னும் நம்ம தமிழ்ல வந்து அச்சிடப்பெறல, என்ன பண்ணல, ஒரு புக்கா வரல. ஆனா அங்க இருக்கக்கூடிய தலைப்பு பாத்தீங்க அப்படின்னா பிரான்ஸ் தேசிய நூற்கூடத்துல இன்னைக்கு இருக்குது. அதெல்லாம் என்ன பண்ணல, எடுத்து நம்ம எழுதல. அந்த மாதிரி இன்னைக்கு அச்சிடப்பெறாத சில தலைப்புகள் அப்படின்றது பிரான்ஸ் தேசிய நூற்கூடத்துல இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா மாணிக்க வாசகர் பிள்ளைத்தமிழ், சரளி புத்தகம், புதுச்சேரி அம்மை பிள்ளைத்தமிழ் முதலிய நூல்களும் அங்கு உள்ள அப்படின்னு யாரு சொல்றா அப்படின்னா தனிநாயக அடிகள் சொல்லியிருக்காரு, சரியா? தனிநாயக அடிகள் குறிப்பிட்டிருக்காரு. இதுதான் நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல பார்த்திருக்கோம். யாருக்கும் புரிஞ்சுதான்னு சொல்லுங்க, பார்ப்போம், ஓகேவா? அப்போ பிரான்ஸ் தேசிய நூற்கூடத்துல தமிழ் ஏடுகளும் கையெழுத்து பிரதி இருக்கு. பிரான்ஸ் தேசிய நூற்கூடத்துல பிப்ளியோலித்திக் நேஷனல் ஏறக்கூடிய 1000 பழைய தமிழ் கையெழுத்து ஏடுகளும் பிரதிகளும் இருக்கு. இதுல சில இந்தியாவிலே கிடைக்காத கடிகளும் ஏடுகளுமாம். பண்டைய காலத்துல முதலா பாத்தீங்க அப்படின்னா ஐரோப்பியர் யாத்து இலக்கணங்களும் கையெழுத்து பிரதிகளும் நூற்கூடத்துல இருக்குது. அங்க இருக்கும் தமிழ் நூல்களை பட்டியல படிச்ச போது இன்னைக்கு அச்சிடப்பெறாத பல நூல்களுடைய சிலவற்றுடைய தலைப்பை நம்ம பார்க்க முடியுது. மாணிக்க வாசகர் பிள்ளைத்தமிழ், சரளி புத்தகம், புதுச்சேரி அம்மை பிள்ளைத்தமிழ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய சில நூல்கள் அப்படின்றது அங்க இருக்கு அப்படின்னு சொல்றாங்க, ஓகேவா? ஓகே, வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக்கை போடுங்க.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதெல்லாம் நீங்கள் இன்னைக்கு பார்த்தது தான். எக்ஸிபிஷன் அப்படின்னா காட்சி பொருட்காட்சி, ஈஸ்ட் இந்தியன் ரயில்வேஸ் அப்படின்னா இருப்பு பாதை, ரெவல்யூஷன் அப்படின்னா புரட்சி, ஸ்ட்ரைக் அப்படின்னா தொழில் நிறுத்தி இருத்தல், தொழில் நிறுத்தம், வேலை நிறுத்தம். புரியுதுங்களா? இதெல்லாம் இது நம்ம கிளாஸில் பார்த்துருந்தோம். மொழிபெயர்ப்பு கல்வி, உரைநடை உலகத்தில் நம்ம பார்த்துருக்கோம். இயல் 4 இருக்கக்கூடியது. ஆல்மோஸ்ட் உங்களுடைய ஃபர்ஸ்ட் மிட்டமுக்கு பார்த்தீங்கன்னா இயல் 1, 2, 3 தான் அதிகமாக சொல்லுவாங்க. இயல் 4 வரையுமே நம்ம இந்த இடத்துல இப்போ நடத்தியிருக்கோம். இயல் 4 இருக்கக்கூடிய உரைநடை. அதுக்கடுத்து இப்போ அடுத்தடுத்து அப்கமிங்கில் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்குருவினா, சிறுவினா, நடுவினா நிறைய நம்ம பார்க்க ஆரம்பிக்குவோம். ஏன்னா இப்போ அடுத்து ஃபர்ஸ்ட் மிட்டம் வரப்போகுது. எனக்கு தெரிஞ்சு இப்போ ஜூலை எண்டிலுக்குள்ளே வந்துடும் நினைக்கிறேன். ஓகே, அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். எல்லாருமே ஃபர்ஸ்ட் மிட்டம்லாம் மார்க் எடுக்கணும். அதுக்கடுத்து புக் இன்சைடு கொஷின்ஸும் நிறையா கொண்டு வருவேன். அதெல்லாம் வீக் தான் நம்ம பார்க்கலாம். அந்த மாதிரி கேள்விகள் அப்படின்றது நம்ம அடுத்தடுத்து பார்க்க போகிறோம். சரிங்களா? புரிஞ்சுதா சார்? இதெல்லாம் நீங்கள் நடத்தவே இல்லையா சார் அப்படின்னா நேத்தியே நான் நடத்திட்டேன். அது யாராச்சும் பார்க்காம இருக்கீங்கன்னா அந்த வீடியோ பாருங்க. இது ஃபர்ஸ்ட் 2 இருக்கக்கூடிய 2 பேஜும் பார்த்தீங்க அப்படின்னா நான் நேத்தியே நடத்திட்டேன். லைவ்ல நடத்தியிருக்கேன். அது யாராச்சும் பார்க்கல அப்படின்னா பாருங்க. சார் அப்போ இது ரெக்கார்டிங் வீடியோட நான் ரெக்கார்டு எடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா உனக்கு அப்லோட் பண்ணுறேன். இது வந்து உங்களுக்கு ரெக்கார்டிங்காக தான் கிடைக்கும். இதில் ஏதாச்சும் டவுட் போடுறீங்க அப்படின்னா சேட்டில் போட்டு விடுங்க. அந்த டைம் நான் கிளாஸ் இல்லை அப்படின்னா ஃப்ரீயாக இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து வீடியோ வந்துட்டு டவுட் கேட்குறீங்க அப்படின்னா நான் சேட் பண்ணுறேன். சரியா? சரி, ஓகே. இதுவரை எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணல அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே, பாய்.